Dear friends, very warm welcome to all. நம்ம கண்டினியூஸா சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு சம்ஸா பார்த்துட்டே வரோம். லாஸ்ட் வீடியோல கூட வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன், வேற ஒரு ஸ்ட்ரக்சர்னா பொதுவாக பாலினாமியலோட மேஜர் வேரியபிள் எக்ஸா இருக்கும். இங்க மேஜர் வேரியபிள் காஸ் எக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குவாட்ரியாட்டிக் பாலினாமியல் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் குவாட்ராட்டிக் ஃபார்மட்னா என்ன, அது எந்த வேரியபிள் ஃபார்முலா கொடுத்தாலும் எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த சம் பாருங்க, இது கொஞ்சம் முக்கியமான சம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி மாற்றோம்னா குவாட்ரியாட்டிக் பாலினாமியல் ஃபார்மட்டுக்கு மாற்றி ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ குவாட்ரியாட்டிக் பாலினாமியல்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், திருப்பி ஒருக்கா சொல்றேன். ax squared plus bx plus c equal to 0. இதுதான் என்னது quadratic equation general form. This is a quadratic polynomial equation for major variable is x. Major variable x இருக்குது, இதுல power 2 இருக்கு, இதுல power 1 இருக்கு. இதுபடி நம்ம லாஸ்ட் வீடியோல கூட x க்கு பதிலா cos x வச்சு போட்டுருந்தோம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ண போறேன். ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்டான மெத்தடாலஜியில போடுவாங்க, ஒய் வச்சு போடுவாங்க, டி வச்சு போடுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணி போடாம நம்ம யூஸ்ஃபுல்லா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஒய் வச்சு டி வச்சு போடும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா ஸ்டெப்ஸ் அதிகமா வரும். இப்படி போடும்போது ஸ்டெப்ஸ் கம்மியா வரும். அந்த பர்டிகுலர் மேஜரான கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நான் ஒரு சில பாயிண்ட்ல உங்களுக்கு டீட்டெயிலா புரியுற மாதிரி சொல்றேன், அது நல்லா நீங்க லிசன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒய் டீம் வச்சு போடாம நம்ம நார்மலாவே என்ன செய்யலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க சம்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றதான் திருப்பி சொல்றேன், நம்ம 2 சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு கெட்வின் டியூட்டரிங், இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ். 2 சேனலுக்குரிய லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேரும். பாருங்க லிசன். இப்ப இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா 8x பவர் 3/2n minus 8x பவர் minus 3/2n equal to 63 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஈக்குவேஷனை குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா 8x பவர் 3/2n minus 8x x பவர் minus 3/2n, x பவர்ல நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொண்டு வரும்போது பாசிட்டிவா மாறிடும். ஸோ -3/2n என்ன ஆயிரும், +3/2n ஆயிரும். இது நியூமரேட்டர்ல இருக்குது. இந்த டினாமினேட்டர் கொண்டு வரும்போது அந்த நெகட்டிவ் என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிரும். ஈக்குவல் டு 63. இப்போ என்ன செய்யறேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் ஸோ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஸோ மல்டிப்ளைடு பை எக்ஸ் பவர் 3/2n அந்த கான்செப்டை யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு சைட்லையுமே. ஸோ 8x பவர் 3/2n இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டைம் இந்த சைடு போயிடும். ஸோ -8 is equal to 63x பவர் 3/2n. 63x பவர் 3/2n சொல்லி கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹோல் ஸ்கொயர்ட் ஆயிடும். எப்படி பாத்தீங்கன்னா இதுவும் x பவர் 3/2n, இதுவும் x பவர் 3/2n கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a into a னா a ஸ்கொயர், அது மாதிரி a ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. a into a னா a ஸ்கொயர், அது மாதிரி x பவர் 3/2n into x பவர் 3/2n னா x பவர் 3/2n the whole square இந்த ஃபார்மட்டுக்கு மாறிடும். So 8x power 3/2n the whole square. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 63x power 3/2n லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தா -63x power 3/2n minus 8 is equal to 0 அந்த மாதிரி மாறிடும். குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், மேஜர் வேரியபிள் எக்ஸா இருக்கணும், இந்த எக்ஸுக்கு பவர் 2 இருக்கணும், இந்த எக்ஸுக்கு பவர் 1 இருக்கணும். அதே மாதிரிதான்
இங்க மேஜர் வேரியபிள் வந்து x பவர் 3/2n. இங்கேயும் இருக்கு பாருங்க. இங்கேயும் x பவர் 3/2n இருக்குது, இங்கேயும் x பவர் 3/2n இருக்குது. 2n இருக்குது. இதோட பவர் வந்து 2, இதோட பவர் வந்து 1. அப்ப இது எப்படி இருக்குது? இதோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 2ங்கறனால இது வந்து குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம யூசுவலா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி பண்ணலாம். எப்படி 8 8s are 64 plus into minus minus 64 minus 64. So multiply பண்ணா minus 64 வரணும், add பண்ணா minus 63 வரணும். இது வந்து sum, இது sum, இது வந்து இது product, இது வந்து sum. So multiply பண்ணா minus 64 எப்படி வரலாம்? 64 into 1 மல்டிப்ளை பண்ணா 64 1 மல்டிப்ளை பண்ணா plus 64 வருது. ஆனா நமக்கு என்ன தேவை? minus 64 தேவை. அப்ப ஏதாச்சும் ஒரு டேர்ம்ல நம்ம என்ன போடணும்? மைனஸ் போடணும். அது எப்படி போடணும்னா, இந்த டேர்ம்ல நெகட்டிவ் இருக்குது, minus 63 இருக்குது. அப்ப பிக்கஸ்ட் நம்பருக்கு நெகட்டிவ் கொடுக்கணும். பிக்கஸ்ட் நம்பருக்கு நெகட்டிவ் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? x பவர் 3/2n the whole square கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கும், அந்த கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணிடணும். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன செஞ்சோம்? ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி போட்டோம். இங்கே நம்ம வந்து நார்மலா ஃபேக்டரைஸ் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணி டக்குன்னு ஈஸியா புரியுற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 1 8s are 8, 8 8s are 64. அப்ப x பவர் 3/2n இதோட வேல்யூ வந்து என்ன? இங்க இருக்க சிம்பிள் ஆப்போசிட்டா போடணும். -8 னா +8. அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர் x பவர் 3/2n இதோட வேல்யூ வந்து +1/8 னா -1/8 அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ பாருங்க, x பவர் 3/2n ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எடுத்துக்கிறோம். இந்த இதை எடுத்துக்கிறோம். x பவர் 1/2n ஹோல் பவர் 3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3/2n 1/2n whole 1 3s are 1 into 3 3 1 3s are 3. இந்த 8 எப்படி போடலாம்? 2 cube அப்படின்னு சொல்லி போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு கியூபை கேன்சல் பண்ணும்போது x பவர் 1/2n equal to 2 அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இந்த 1/2n பவர்ல இருக்க ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 2n 1/2n ஓட ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் ஆகும். சோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்னா x is equal to 2 power n the whole square, அதாவது 2 power 2 the whole square. பவரை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். 2n 2 into n ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். சோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 2 square னா 4 power n. இது வந்து one of the factor, one of the solution. இது ஒரு குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறதால 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். நம்ம ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுக்கிறோம். x பவர் 3/2n ஈக்குவல் டு -1/8 மைனஸ் செகண்ட் வேல்யூ எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா x பவர் 3/2n is equal to -1/2 the whole cube அந்த மாதிரி மாத்திக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு இதை நம்ம என்ன செய்யலாம்? போன ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன போட்டீங்க? 1 போட்டு ஹோல் கியூப் போட்டோம்ல, அந்த மாதிரி மாத்திக்கலாம். 1 போட்டு ஹோல் கியூப் போட்டு மாத்திக்கலாம். இப்போ ரெண்டு சைடு கியூபை கேன்சல் பண்ணா x பவர் 1/2n equal to -1/2ங்கிறது ரிசல்ட்டா கிடைக்கும். எப்படின்னா 8 வந்து நம்ம 2 கியூப்னு போடலாம். நெகட்டிவ்ல இருந்தா பவர்ல ஆட் நம்பர் போட்டுக்கலாம். சோ 2 கியூப்னா 8 -1 the whole cube னா -1 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இதுல பாருங்க -1/2ங்கிறது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஃபேக்டரா கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா x is equal to -1/2. இந்த 1/2nங்கிற வேல்யூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆயிடும்? 2n ஆயிடும். So x is equal to -1/2 the whole square. பவர்ல இருக்க வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். 2n 2 into n ன்னு போடுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். So 1/4
whole power n. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் 1/4 power n. இதுதான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது புக் ஆன்சர்ல நமக்கு என்ன இருக்குன்னா இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்குது. x is equal to 1/4 power n கரெக்ட்ன்ற மாதிரி இருக்குது. இது வந்து இன்வேலிட் ரிசல்ட்னு சொல்லி இருக்குது. இது வந்து ஆன்சரை கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற எக்ஸ் வேல்யூஸை எடுத்து அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்க எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ் ஆகணும், ரைட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ் ஆகணும். அப்படி பேலன்ஸ் ஆனாதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக 4 power n எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். x is equal to 1/4 power n எடுத்தா பேலன்ஸ் ஆகாது. அது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரீசன் நான் சொல்றேன், இது வந்து வேலிட் ஃபேக்டர், இது வந்து இன்வேலிட் ஃபேக்டர். அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ நம்ம கிடைச்சிருக்க எக்ஸ் வேல்யூஸ் சொல்யூஷன்ஸ் எடுத்து அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆனாதான் நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்க ட்ரை பண்ணுங்க, ரூட்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுவும் அதில் டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட நீங்க இந்த கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இதை மட்டும் நான் உங்களுக்கு பர்டிகுலரா அந்த ஈக்குவேஷன் எடுத்து பேலன்ஸ் பண்ணி காமிப்பேன். ஒரு ஷார்ட் வீடியோ கூட உங்களுக்கு போறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.